திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்கும் சகாயம் IAS. விஜயின் மாஸ்டர் பிளான். விஜய் வென்ற திருச்சி கிழக்கில் த்ரிஷா போட்டியிட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிய செய்தியாக சகாயம் IAS போட்டியிடுகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எப்படியாவது சகாயம் போன்ற நேர்மையான அதிகாரிகளை தன்னுடன் வைத்திருக்க விஜய் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் 2026 தேர்தல் முடிவுகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அபார வெற்றி பெற்ற விஜய் தற்போது ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க தயாராகி வருகிறார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் தனது சட்டசபை உறுப்பினர் பதவியை பெரம்பூர் தொகுதியில் தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ள நிலையில் அவர் காலி செய்யும் திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த இடத்தில்தான் ஒரு மாபெரும் திருப்பமாக